நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம சொதி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நம்ம தேவைப்பட்ட அவரைக்காவை சேர்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நான் அதை போட்டு செய்ய போகிறேன். 100 பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்ல பெரிய அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். 2வது பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கடுகு, கருவேப்பிலை. பச்சை மிளகா தான் இந்த குழம்புக்கு காரம். நல்லா ஒரு 6 மிளகாவை பெரிய மிளகாவாக எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம 2வது தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், 2வது தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச காயை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், ஏதாவது பக்கோடா, அப்புறம் துவையல், இஞ்சி துவையல், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உடனே உப்பு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கொஞ்சம் இஞ்சி வெட்டி வச்ச இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை மிளகாவை நீங்கள் மிக்சியில் அடித்து கூட அந்த காய் கொதிக்க விடுறோம் இல்லைங்களா, அதோடு நம்ம சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணியே போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம குழம்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று போல் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். அந்த பருப்பு காயெல்லாம் ஒன்று போல் நல்லா ஒன்று கூடி வரட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது குழம்ப. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.